people வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா this is Minandi and this is Sindhu. சோ ஏன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா டக்குனு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிடுங்க. சோ இன்னைக்கு வந்து நோ சேலஞ்ச் நோ ஹேக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோ நோ சேலஞ்ச் அதான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சோ நோ சேலஞ்ச் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். அது vlog என்ன அப்படினா எங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு vlog இல்ல, இந்த ஷீரோ சம்பந்தப்பட்ட ஒரு vlog தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி போய் அவனை ஹீரோ ஆக்கி கூட்டிட்டு வர போறோம். சோ ஆமா, ஷீரோவை கூட்டி போய் ஹீரோ ஆக்கி கூட்டிட்டு வர போறோம். என்னன்னா அவனை வாங்கின அப்பத்துல வந்து நாங்களே தான் ஹேர் கட் பண்ணிருக்கோம், நாங்களே தான் நெயில்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு இருக்கோம். சரி இன்னைக்கு வந்து அவனுக்கு சில இடத்துல எல்லாம் டேங்கிள்ஸ் இருக்குன்னு ஒரு நகம் வேற எங்களுக்கு எப்படி கட் பண்றதுன்னு தெரியல. அதாவது இந்த தோலை பின்னாடி இருக்கும்ல, அதனால அவனை என்ன நினைச்சோன்னா சரி பேசாம அவனை வந்து ஒரு க்ரூமிங் கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதுதான் வந்து vlog பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வெளியில போறோமா, நாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத vlogல பார்க்க போறோம். அண்ட் இந்த க்ரூமிங்கும் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கா, சரி எங்களுக்கு புதுசா இருக்க விஷயம் உங்களுக்கும் வந்து காட்டணும்ல நாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு அங்கே தான் போக போறோம். ஸோ நாங்கள் ரெடி ஆகலை இன்னும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து 5 o'clock அங்கே அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்புறப்போ வந்து இதோட நாங்கள் போய் இப்போ ரெடி ஆக போகிறோம். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கேப் தான் புக் பண்ணிட்டு போனோம். ஸோ அதுக்கப்புறமா யோசிச்சுக்கலாம் என்ன பண்ணுறது. நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஹெட் பாத் எடுத்தேனா, ஸோ அதனால் வந்து இப்போ நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இந்த வார்ம் ஸ்கின் சயின்ஸோட ஆப்பிள் சைடர் வினிகர் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். வித் இந்த பில்ட்-இன் பிரஷ் கூட வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து ஏன் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னா வந்து இது வந்து pH பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி ஸ்மூத் அண்ட் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் இந்த ஆப்பிள் சைடர் வினிகரும் வந்து ரொம்ப ஆர்கானிக். ஸோ பேசிக்கலி இது வந்து ஹேண்ட் பிக்ட் ஆர்கானிக் ஹிமாலயன் ஆப்பிள்ஸ்ல இருந்து தான் வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ அது ரொம்ப வந்து பியூரா இருக்கும். ஸோ இதுல வந்து வெறும் ஆப்பிள் சைடர் வினிகர் மட்டும் இல்லாம வந்து விட்டமின் B5, ஆலோவேரா அண்ட் ஹைரலானிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு ரிச்சான இன்கிரீடியன்ஸ் வந்து நிறையவே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து வார்ம் ஸ்கின் சயின்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்ல தான் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து நோ பாரபன், நோ சிலிக்கன், நோ சல்ஃபேட், நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ற ஒரு பிராண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து வந்து ஒரு இந்தியன் ஓன்ட் பிராண்ட். ஸோ நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் அண்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இட்ஸ் மீ 9020 அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, ஸோ இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து QR கோடு இருக்கும். ஸோ நீங்க இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸோட ஆத்தென்டிசிட்டி பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆப்ல வந்து டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். ஸோ இவங்க ஆப் வந்து யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஈஸியா வந்து நேவிகேட் பண்ணி என்ன ப்ராடக்ட் வேணுமோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ பி வாவ் நேச்சுரலி. ஸோ வாவ் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்க. ஷீரோ ரெடியாக இருக்கியா? ஹேர் கட்டுக்கு ரெடியாக இருக்கியா? நீங்கள் அழகாக முடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஹீரோ ஆக போகிறான். How short you want the haircut? Actually, he has lots of tangles, so I just want to remove the hair completely. Maybe very short. Okay, very short. So let the groomer come. Yeah, sure. You like that? We have to save it off, no? Yes, totally. Just want to remove. Okay, very so short, you so want you to cut the hair very short? Yes. Okay, baby, okay. Actually, this is the first time, so not sure how he will react. How are you doing? How are you? I'm good. Chiyo, time number. Chiyo. Will be going home. Shiro. Actually, he's never been to grooming, so this is the first time. Not sure how he will react. Oh, you'll be very scared, no? Yeah, that's what we do. Usually we do the haircut at home.
It's nothing, huh? Nothing happens. Wow, it's good. Hey, good boy. So, ஓகே, ஸோ நம்ம வந்துட்டோம். ஷீரோ வந்து இங்கே ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப பாவமாக இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா அவனுக்கு வந்து நான் வந்து ரெகுலராக வந்து வாரது இல்லை. ஸோ அதனால வந்து அவனுக்கு நிறைய வந்து டேங்கிள்ஸ் எல்லாம் இருக்கா. ஸோ அதனால அடையாளமே தெரியல. பூனைக்குட்டி மாதிரி. ஆமாம், பூனைக்குட்டி மாதிரி ரொம்ப வந்து ஒல்லியாக ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ண சொல்லிட்டு, ஷார்ட்டாக ட்ரிம் பண்ண சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு வந்து குட்டி, அதாவது ரெகுலராக வந்து நம்ம இதுக்கப்புறமா வந்து ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக ட்ரிம் பண்ண சொல்லிட்டோம். எலிக்குட்டி மாதிரி இருப்போம் போல தெரில, பார்ப்போம். my video will be very short. Okay, baby. Okay. Shiro. Cheer. One moment, Shiro. One moment. Yeah, it will come this much, okay? Yeah, okay. Yes. Shiro. Okay. Shiro. Cheer. Shiro, stay. I will never get Samatha boy. Stay. போதும், அங்கே இரு. கிளாஸ்ல நின்றுருந்தீங்களா? பார்த்து சவுண்ட் கொடுத்தே இருந்தேன். சொல்லி சிந்து என்ன பண்றீங்க? இங்க என்ன உட்காந்துருக்கீங்க? இங்க கூட சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு தானே கரெக்டா? அது எனக்கு தெரிஞ்சு பெட்டுக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க போட்டோஸ் கேக் செலிப்ரேட் பண்றேன். நந்தினி இல்லங்க, இங்க வந்து கூட ஏதாவது வாங்கித்தான்னு கேட்டுட்டு இருக்கா. மோசமான சாப்பாடு ஏங்க வரல. இல்லன்னா ஷீரோ கிட்ட இருந்துக்கலாம். இவ என்ன பண்றா? இல்ல நம்ம போய் சாப்பிடலாம், ஏதாவது வாங்கித்தா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டா. நான் வந்து சொன்னேன் ரீசெண்டா வந்து நானு யார் வந்து இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்க. சிந்து தான் வந்து இல்லை, இதை பார்த்தோன்னே இங்கே கெஃபே இருக்குடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. இவளை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னா ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல. ரொம்ப வஸ்டா இருக்கா. இவளெல்லாம் வச்சுட்டு அதுக்கு இவ கூட எல்லாம் நம்ம வரவே கூடாது. ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவனுக்கு வர பாத் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து க்ரூமிங்லாம் வந்து சொல்லியிருக்கோம். தெரியல எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு. என் வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட என்னை கூட்டிட்டு போய் இது மாதிரி பண்ணதில்லை. அவனை மட்டும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இதுக்கு தான் லாஸ்ட் குழந்தையா இருக்கிறோம். இப்போ நான் உனக்கு காட்டுட்டுமா? இவள் நேரம் வந்து எனக்கு கலாய்ச்சாலாம் இல்லையா? ஆக்சுவலி மழை பெய்யுது. ஸோ இவள் நேரம் எனக்கு கலாய்ச்சிட்டு இப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி காட்டுற பாருங்க. ஏய் ஹலோ சிந்துஜா, என்ன பண்ணுற? கையில் ஒரு சிப்ஸு, ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலி மழை பெய்ய செம்ம மழை. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். இவன் வந்து சாப்பிட்டுட்டு வருவா போல். இங்கே உட்காந்துக்கிட்டோம். இங்கே இருண்ணே சரியா? ஸோ எங்கேயாவது வந்தோம் வச்சுக்கோங்களேன், சிந்துக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்துடணும். அப்படி வாங்கி கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி சிடு பண்ணிட்டு தான். அதாவது சாப்பிட்ற இடம் இல்லை அப்படின்னா அமைதியாக இருப்பேன். இந்த மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தந்தே ஆகணும். சரியாக மழை வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஆக்சுவலி எனக்கு வரல, பட் ஆனால் மழை வந்து செம்மையாக வந்துடுச்சு. மழையில் சிக்கி கொண்ட சிந்து, இப்படி வாடி, இப்படி வா. செம்மையா இருக்கா? சாப்பிடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருவியே. இவ்வளவு நேரம் என்ன டைலாக் பேசுனேன்? இங்க காட்ட, இங்க பேசு கொஞ்சம். அழகா இருக்கா? ஐயோ சொல்லு, இப்ப சொல்லு என்ன டைலாக் பேசுன அப்படின்னு. என்னமோ பேசுனியே. சாப்பிடணும், சாப்பிட மாட்டேன். நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓ நடிக்க. சரி அப்படி குடிக்காது சிந்து, நீ எது குடிக்கிறப்போ? இல்ல டேஸ்ட் பார்க்கறேன் நல்லா இருக்கான்னு. பேக் சைடுல கியூட்டி. அதான் அந்த இடம் புண்ணு பேர் இருக்கு. அது மட்டும் நீங்க பாத்துங்க. ஓகே. தேங்க் சிச்சுக்குட்டி மாமா
Shiro, haircut done. A cutie boy. அழகா இருக்காங்க. Chichi. ஐ ஐ ஸோ ஃபைனலி வந்து ஷீரோட ஹேர் கட் முடிச்சிட்டான். பார்க்கானா செம்ம ஜோக்கா இருக்கான். பட் நாங்கள் தான் இந்த மாதிரி ஹேர் கட் சொன்னோம். எப்படி இருக்கா சிந்து? அழகா இருக்கா. நல்லா இந்த கோழி ரெக்கல எடுத்துட்டோன்னு ஒரு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கா. ஷீரோ ஹாய் சொல்லிட்டு தங்கம். ஹாய் சொல்லுடி செல்லம். ஷீரோ அண்ட் சிந்து பேக் ஹோம். ஏய் சிந்து ஜோக்கா இருக்கீங்க ரெண்டு பேருமே. காட்டு உங்க ரெண்டு பேர் ஃபேஸ் காட்டு. மனசு கஷ்டப்படுவான். சிச்சி அழகு போய் சிச்சி பாவமா பாக்குறான். நீங்க டாடியோட ரியாக்ஷன் பார்க்கலாம். சிச்சி போடா. சிச்சி போடா. அது கயிறு வேணாமா? சிச்சி போடா. சிச்சி போ டாடி எங்க? ஏய் தூக்கிடி இரு டாடி இரு. பாத்தியா ஃபுல் ஷேவ் பண்ணிட்டோம். எங்களை பாத்துட்டாடா பைத்தி. சிச்சி டேய் என்ன பாத்துட்ட நீ. உன்னை நான் தான் அப்படி பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அந்த காலை மட்டும் ஒரு அசிங்கமா இருக்கு. நல்லா தான் இருக்கான். சிச்சி கண்ணா குட்டி கண்ணா. ஏய் ஓசில குத்த. ஃபைனலி வி ஆர் ஹோம். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாவமா இருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு போல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணிருக்கோம்ல. யூசுவலா வேற இருக்கிற முடியல வெட்டிட்டுமா. யூசுவலா வந்து என்ன பண்ணுவோம்னா நானே தான் ஹேர் கட் பண்ணுவேன். ஸோ நானு சிந்து மம்மி எல்லாரும் சேர்ந்து தான் ஹேர் கட் பண்ணுவோம். எல்லாருமே எல்லாத்தையும் காமிப்போம். ஆமா அதனால வந்து நாங்களே கட் பண்றதுனால நாங்க வந்து ஃபுல்லாலாம் கட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் தான் கட் பண்ணுவோம். கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து இந்த ஃபேஸ் கிட்டலாம் வந்து நல்லா கண்ணெல்லாம் தெரியுற மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருவோம். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப க்ளீன் ஷேவ் பண்ணிட்டோமா. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கான். அவன் என்ன பண்ணுவானா அவனுக்கு நடக்கிறதுக்கே இல்லை, என்னமோ உடம்புல வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்றான் போல. அதனால அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ தெரியல ஒரு 2 நாள் ஆனாதான் சரியாகுவான் போல. பார்க்கறது வந்து ரொம்ப ஜோக்கா இருக்கும். எலிவால் மாதிரி இருக்குது. வால்லாம் மோந்து பாத்துக்கிறான். இப்படி மோந்து பாத்துக்கிறான். அவனையா வந்து ஃபுல்லா இங்க பாருங்களேன் இந்த மாதிரி வந்து நக்கிட்டே இருக்கான். கால் நக்கிக்கிறான். அந்த மாதிரி வந்து நக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால ஒரு 2 நாள் ஆனதான் சரியாவான் போல. பார்ப்போம் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் டின்னர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். டின்னருக்கு என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா வந்து டடடா பரோட்டா தான் வந்து சாப்பிட போறோம். ஆக்சுவலி என்ன நினச்சோன்னா எனக்கு தெரியாது இது இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஒரு 1 hour ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நாங்கள் நுங்கம்பாக்கம் போனோம். ஸோ அதனால சரி நுங்கம்பாக்கம் போயிட்டு அப்படியே வந்து அவனை முடிச்சதுக்கப்புறம் 1 hour தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இது ரொம்ப ஒரு 2.5 hours ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இல்லை 2 hours ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் சாப்பிடல. ஸோ அதனால இப்போ தான் டாடி வந்து பரோட்டா வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த பரோட்டா தான் நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க சாப்பிடலாம். ஆமா செமையான ஒரு பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் பரோட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இல்லை எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து இந்த மாதிரி முன்னாடியே சால்னாலாம் ஊற்றிட்டு நல்ல பரோட்டா வந்து இந்த மாதிரி புரட்டி அடிச்சு வந்து சாப்பிடுவேன். சிந்து எப்படி தெரியுமா சாப்பிடுவேன்? சிந்து சாப்பிடுறது மட்டும் கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் காட்டேன். கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவேன் நான். அவன் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா அதை வந்து முழுசாவே சாப்பிட மாட்டான். ஒன்னொன்னா பிச்சு ஒரு வாயா தொட்டு சாப்பிடுவா. அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நமக்கு பரோட்டா ஃபீலே வராது. ஆக்சுவலி வந்து வீட்டில் வந்து டிவியில் வந்து பிக் பாஸ் போயிட்டு இருக்கு சண்டே. ஸோ அதனால சண்டே தான் வந்து பிக் பாஸ் லான்ச் இல்லை. ஸோ பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிக் பாஸ்ல யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து பாதி ஷோ மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 8 o'clock ஆயிடுச்சா. ஸோ அதனால இப்போதான் வந்து பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்க ஏதோ கதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யார் உங்களுக்கு பிக் பாஸ் பிடிக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம்.